இன்னைக்கு நம்ம விருந்தினர் பக்கத்தோட கெஸ்ட் யார் அப்படின்றது சொல்லிடலாமா பவி? கண்டிப்பா. முதியோர் நலம் குறித்த நமது கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளிக்க வருகிறார் இத்துறையில் அனுபவம் வாய்ந்த முதியோர் நல மருத்துவர் அனுபமா அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், தேங்க்யூ. பொதுவா வயசானவங்களுக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் ரொம்ப காமனா வருது? வயசானவங்களுக்கு 3 வகையா யூஸ்வலி நான் பார்ப்பேன். ஸோ ஒன்று வந்து அவங்க ஆல்ரெடி இளமையில இருக்கும்போதே சில வியாதிகளுக்கு உள்பட்டு இருப்பாங்க. ஸோ டயபெட்டிஸாக இருக்கட்டும், இல்லை ஹைப்பர் டென்ஷன், இல்லை கார்டியாக் டிசீஸ், இல்லைனா கேன்சர், இது ஆல்ரெடி ஒரு ட்ரீட்மெண்ட்டில் இருந்திருப்பாங்க. சைமல்டேனியஸாக அதே சமயத்தில் அவங்களுக்கு வந்து முதியோரா ஆகும்போது, முதியோருன்னு நம்ம எப்ப சொல்லணும்னா யூஸ்வலா 60க்கு மேற்படும் போது. ஸோ அப்போ பாத்தீங்கன்னா ஏஜ் ரிலேட்டடா இந்த கண்ணில் பொற விழுந்து பார்வை குறையுது, காதுல வந்து கேளாண்மை, தென் மூட்டெல்லாம் கொஞ்சம் தேஞ்சனால ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், எலும்புல கால்சியம் லீக்கேஜ் ஆகும், அப்போ ஆஸ்டியோபோரோசிஸ். ஸோ இதெல்லாம் வயசாகும் போது எல்லாருக்கும் வரக்கூடியது. ஸோ அதுவும் வேற வரும். இது 2வது. 3வது வந்து யூனிக்கா முதியோருக்கு வரக்கூடிய சில நரம்பியல் வியாதிகள், அதுக்கப்புறம் மறதி வந்து சாதாரண மறதி நான் சொல்லல, வியாதி. ஸோ டிமென்ஷியா, இதெல்லாம் வந்து நம்ம ஒரு தனிப்பட்ட முறையில முதியோருக்கு பார்ப்போம். ஸோ இதுக்கெல்லாம் நாங்க கவனம் செலுத்துவோம். இந்த மாதிரி 3 வகையா பிரிச்சுக்கலாம் முதியோருக்கு வரக்கூடிய பிரச்சனைகள். அதே மாதிரி டாக்டர், நீங்க சொன்ன இந்த 3 வகையில வந்து அதிகமா வர்றது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த மூட்டு வலி அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு எல்லா வயசான தாத்தா பாட்டியும் சொல்லி நம்ம கேட்டிருப்போம். அது பேசிக்கா வர்றதுக்கு என்ன காரணம் டாக்டர்? அது வேர் அண்ட் டேர் சொல்லுவோம். ஸோ சிறு வயதுல இருக்கும்போதே நம்ம வந்து யூஸ்வலி உடற்பயிற்சி, அதுவும் வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் அப்படின்னா கொஞ்சம் சின்ன வெயிட்ஸ் வச்சு எக்ஸசைஸ் ஆரம்பிச்சிடணும். இது வந்து எவ்வளோ சீக்கிரம் ஆரம்பிக்கிறோமோ அவ்வளோ நல்லதா நம்ம மூட்டு அதெல்லாம் வந்து ஸ்ட்ரெங்தன் ஆகும், மசில்ஸ் ஸ்ட்ரெங்தன் ஆகும். அப்போ நம்ம இதெல்லாம் வந்து வராமல் பாதுகாத்துக்கலாம். முதுமை அப்போ நம்ம வந்து ஆரோக்கியமா ஒரு மூட்டு வலி இல்லாமல் நல்லபடியாக நடக்க முடியும். பட் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம சிறு வயதுல வந்து வேலை மேல ஃபுல் நம்மளுடைய முழு கவனமும் வேலை மேல இருக்கும். ஸோ நம்ம வந்து உடற்பயிற்சிக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. கடைசி நம்ம ரிட்டையர்மெண்ட் வரும்போது தான் திடீர்னு பார்த்தா ஷோல்டர் வலிக்கும், இங்க நீ அது வலிக்கும், கால் கீழே அந்த ஆங்கிள்ஸ் அது வலிக்கும், எல்போ, முதுகு எல்லா மூட்டும் வலிக்கும், இடுப்பும் வலிக்கும். ஸோ அப்போதான் பார்த்தா டாக்டர்கிட்ட போனால் உடனே ரீப்ளேஸ்மெண்ட்டு. ஸோ அந்த மாதிரி செய்யக்கூடாது. பெட்டர் நம்ம முதலே வந்து உடற்பயிற்சிக்கும் கொஞ்சம் டைம் அலாட் பண்ணணும். தென் வயசாகும்போது நம்ம நல்லா ஃபேஸ் பண்ண முடியும். இதெல்லாம் வயசானாதான் வருங்கிறீங்க. இப்பெல்லாம் 30s 40sல இருக்கிறவங்களே வந்து முதுகு வலிங்கிறாங்க, மூட்டு வலிங்கிறாங்க. அதெல்லாம் லைஃப் ஸ்டைல்னால தானா? அது நிறைய பேருக்கு அந்த ஒபிசிட்டி, ஸோ அது வந்து இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய இருக்கு. பிகாஸ் லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் வந்து அது ஒன்று தான் ஒபிசிட்டி நான் சொல்றது. ஸோ இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் வரும்போது இதெல்லாம் வந்து ரொம்ப சீக்கிரமா வந்துடுது. இன்னொன்று வந்து ப்ராப்பரான ஃபுட், ஸோ ஆரோக்கியமான டயட், கால்சியம் இருக்கணும், பால் 2 வாட்டி குடிச்சுக்கணும், அப்புறம் புரதி சத்து புரோட்டீன் நிறைஞ்ச டயட் நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி எடுக்கணும். இதெல்லாம் வந்து யூஸ்வலா ஃபோக்கஸ் பண்றதில்ல. ஏன் திரும்ப நான் சொல்றது வந்து வேலை மேல கவனம். ஸோ அப்போ இதுக்கெல்லாம் டைம் இல்லை அப்படின்னப்ப யூஸ்வலா நம்ம பார்த்துருக்கோம், ஸ்விக்கி பண்ணுவோம், ஜொமேட்டோ பண்ணுவோம், அதுல வர்றது எல்லாமே ஜங்க், மைதா, ஒயிட்ஸ், சுகர். ஸோ இது எதுவுமே இட்ஸ் நாட், இது வந்து நம்மளுடைய ஃபியூச்சருக்கு ஹெல்ப் கிடையாது. ஸோ எலும்பு தேய்றது எல்லாமே நீங்க சொல்றபடி சீக்கிரம் வந்துடும். தசை வந்து வலுவு இல்லாம சீக்கிரமாவே பாத்தீங்கன்னா அந்த சார்கோபீனியான்னு சொல்லுவோம். சார்கோபீனியா வந்து ஒரு 30 வயசுக்கு அப்புறமாவே செட் ஆகும் எல்லாருக்குமே. ஸோ என்ன ஆகும்னா மசில் உடைய மாஸ், தசைகள் அது வந்து மெதுவா குறைய ஆரம்பிச்சிடும். அதுக்கு பதில் வந்து ஃபேட் வரும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து அகைன் நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னா உடற்பயிற்சி, சரியான உணவு வகைகள், இது 2ம் நம்ம கவனம் செலுத்திட்டே வரணும். இது தவிர மற்ற டிசீசஸ், ஒரு சுகர் இருக்கா, ஒரு ப்ரெஷர் இருக்கா, அதெல்லாம் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டே வரணும். ஸோ இதெல்லாம் திரும்ப பார்த்தீங்கன்னா நம்ம முதுமை வரும்போது நமக்கு கை கொடுக்கும். இப்போ வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நிறைய முதியோர்களுக்கு என்ன பிரச்சனைன்னு அவங்களுக்கே தெரியாது. சில பேர் இருந்தா கூட சொல்லவும் மாட்டாங்க. அப்படி இருக்கப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அவங்களுக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்றத? நீங்க சொல்றது நிறைய வாட்டி, ஏன்னா நான் வந்து வீட்டில் போய் பார்க்குற முதியோர் டாக்டர். ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் அவாய்ட் பண்ணிட்டே இருந்திருப்பாங்க. எந்த காரணத்துக்கும் எப்போவுமே இதுக்கு முன்னாடி
ஒரு 60 வயசு வரைக்குமே இல்லை 70 வயசு வரைக்குமே ஹாஸ்பிட்டல் பக்கமே போயிருக்க மாட்டாங்க. இப்போ வந்து திடீர்னு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி தான் வீட்டிலே வச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு நாங்கள் வீட்டுக்கு போய் பார்ப்போம். அப்போ முதியோர் யூஸ்வலா வந்து ஏடிபிக்கல் ப்ரெசன்டேஷன் சொல்லுவோம். அதாவது ஒரு சின்ன வயசுல உள்ளவங்க அவங்களுக்கு இப்போ ஒரு ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்னா அவங்களே சொல்லிடுவாங்க, டாக்டர் ரொம்ப அடைக்குது, இசிஜி எடுத்துருங்க. சிலர் அவங்களே சொல்லிடுவாங்க, எனக்கு ஹார்ட் அட்டாக் இருக்கு டாக்டர் அப்படின்னு. ஸோ வரும்போதே டயக்னோசிஸே தெரிஞ்சிடும், நம்ம அவங்க சொல்றபடி ஈஸியா முடிச்சிடுவோம். என்ன சொல்றது, ரொம்ப ரொம்ப நேரம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், அவங்களே சொல்லிடுவாங்க. பட் இதே வந்து முதியோர், அவங்க எதுவுமே சொல்ல தெரியாது. இன்னொன்னு, அவங்க சில டைம் சுயநினைவுல இருக்க மாட்டாங்க. வீட்டுல சொல்லுவாங்க, டாக்டர் இவங்க 3 நாளா ரொம்பவே சுயநினைவு இல்லாம என்ன சொல்றோம்னே தெரியாம இருக்காங்க. இல்ல 3 நாளா திடீர்னு சாப்பாடு எல்லாம் குறைஞ்சிருச்சு, 3 நாள் திடீர்னு படுத்தே இருக்காங்க, எழுந்துக்க மாட்டாங்க, இவ்வளவுதான் சொல்லுவாங்க. நாங்க தொட்டு பார்த்தோம், ஃபீவர், ஜுரம் எல்லாம் ஒண்ணுமே இல்ல, இருமல தும்மல இது மாதிரி சொல்லுவாங்க. நமக்கு ரொம்ப மிஸ்லீடிங்கா இருக்கும். ஆனா போய் அப்புறம் எக்ஸாமின் பண்ணுவோம். எக்ஸாமின் பண்ணும்போது பார்த்தா அவங்களுக்கு ஜுரம் இருக்கிறது அப்பதான் தெரியும். 102 டிகிரி அடிக்கும். பார்த்தா அது 3 நாளா ஜுரம் தான் வந்துட்டு போயிருக்கோம். அதை தெரியாம இவங்க வந்து சாப்பிடல, எழுந்து நடக்க மாட்டாங்க, படுத்தே இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இவங்க சொல்லவே முடியாது. நாங்க எக்ஸாமின் பண்ணும்போது எப்பவுமே மேல தலையில இருந்து கீழே கால் வரைக்கும் ஃபுல்லாவே எக்ஸாமின் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் மெடிக்கல் டயக்னோசிஸ் என்ன ப்ராப்ளமா இருக்கும், அப்புறம் அதுக்குரிய பிளட் டெஸ்ட் என்னெல்லாம் பண்ண முடியும். ஏன்னா நான் வீட்டில் போகும்போது வீட்டில் என்னெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னா, பிளட் டெஸ்ட் வீட்டில் பண்ணுவோம், யூரின் டெஸ்ட் வீட்டில் பண்ணுவோம், ஸ்கேன், எக்ஸ்ரே இதெல்லாமே வீட்டில் பண்ணிடுவோம். இதை வச்சே ஓரளவு இந்த டயக்னோசிஸ் வந்துடும். செகண்ட் வந்து அதுக்குரிய ட்ரீட்மெண்ட், அதுவும் எவ்வளோ முடியுமோ இப்போ நான் வந்து வீட்டிலே கொடுத்துருவோம். ஏன்னா அவங்களுக்கு பிடிக்காத விஷயம் வந்து ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு. ஸோ அவங்க விருப்பத்துக்கு மாறாக ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுங்க அப்படிலாம் வலுக்காட்டையெல்லாம் பண்ண மாட்டோம். ஓகே, நம்ம வீட்டில் எவ்வளோ முடியுதோ சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நர்சஸ் எல்லாருமே இருக்கும் எங்கள் ஹாஸ்பிட்டலில். ஸோ அவங்க போயிட்டு அகைன் ஆன்டிபயோட்டிக் கொடுக்கறது, சலைன் கொடுக்கறது, அவங்க யூரின் போயிட்டாங்களா அப்படின்னு, போக முடியாமல் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா அது கத்திட்டு லைக் எல்லா சப்போர்ட்டும் வீட்டிலே கொடுப்பாங்க. இது தவிர ஃபிசியோதெரபிஸ்டும் வீட்டுக்கு போயிடுவாங்க. ஸோ அவங்க படுத்தே இருக்காங்கன்னா அட்லீஸ்ட் எழுந்து உட்காரணும், இல்லை பெட்ல திரும்புறது, அதுவே அவங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும். உட்காந்துட்டாங்கன்னா அடுத்து நிற்க வைக்கிறது, நடக்க வைக்கிறது. ஸோ தட் சீக்கிரம் அவங்க எவ்வளோ முடியுமோ எந்த ஸ்டேஜ்ல இருக்காங்களோ அடுத்த ஸ்டேஜ்க்கு ரிகவர் ஆகணும். இது எல்லாமே தான் வீட்டில் நம்ம இந்த மாதிரி செய்வோம். அதே மாதிரி முதியோர்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்தா வீட்லயே வந்து பார்த்துக்கலாம், அண்ட் என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்தா கண்டிப்பா ஹாஸ்பிட்டல் வந்து அவங்க பார்த்துக்கணும்? இப்போ நான் வந்து மெயினா வீட்டில் போய் பார்க்குறேன் டாக்டர். ஸோ என்கிட்ட இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ரிக்வெஸ்ட் வீட்டில் உள்ளவங்களோ இல்லை பேஷண்ட்டே சொல்லுவாங்க, டாக்டர் எக்காரணம் கொண்டும் எங்களை ஹாஸ்பிட்டலில் மட்டும் போய் அட்மிட் மட்டும் பண்ணிடாதீங்க, நாங்கள் இத்தனை நாளும் ஹாஸ்பிட்டல் போகலைன்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. சிலர் சொல்லுவாங்க, டாக்டர் நாங்கள் ஒவ்வொரு 6 மாசமும் என்னுடைய ஹார்ட் அந்த பிரச்சனை, இல்லை என்னுடைய நுரையீரல் இந்த பிரச்சனை, அதனால நான் அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரேன் டாக்டர், ப்ளீஸ் வீட்டிலே இந்த மாதிரி சொன்னாங்கன்னா நாங்கள் ஃபுல் சப்போர்ட் வீட்டில் தான் கொடுப்போம். பட் முடிவு என்னவா இருக்கும் அப்படிங்கிறது என்னால் உறுதியாக சொல்ல முடியாது. அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் அவங்களுக்கு தெளிவாக தெரிவிச்சுட்டு வீட்டிலே எல்லா சப்போர்ட்டும் கொடுப்போம். அதாவது ஒரு ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டான்ஸில் ஈவன் எக்கோ எல்லாமே வீட்டில் பண்ணிடுவோம். ஸோ அப்போ ஹார்ட்டுக்கு சப்போர்ட்டு, லங்குக்கு வென்டிலேட்டர் அதெல்லாம் கொண்டு வர முடியாது, பட் வேற என்னென்ன சப்போர்ட் வேணுமோ, நான் இன்வேசிவ் வென்டிலேட்டர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, பைபாப் மெஷின், சிபாப் மெஷின், இதெல்லாம் வந்து அந்த சுவாசத்துக்கு ஈஸியாக ஆக்குறதுக்கு, இருதயத்துடைய அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு. ஸோ இதெல்லாம் வீட்டில் செய்வோம். லிவர் டிசீஸ்க்கு அந்த நீர் எடுக்கிறது அதெல்லாமும் வீட்டில் போய் டேப்பிங் சொல்லுவோம், அது செய்வோம். வேற எல்லாமே, அதாவது ஜுரங்கள் எந்த மாதிரியான ஜுரம், வெதர் நிமோனியாவா இல்லைன்னா யூரினரி இன்ஃபெக்ஷனா இல்லைன்னா சாதாரண இந்த ஃப்ளூ ஜுரம் வந்துட்டு போகுது அந்த மாதிரியா, கொரோனாக்குமே வீட்டில் எவ்வளோ முடியுமோ. இப்போ நீங்க கேட்டீங்க இல்லையா எப்போ நம்ம ஹாஸ்பிட்டலைஸ் பண்ண சொல்லுவோம் அப்படின்னா, ரொம்ப அன்ஸ்டேபிள் மீனிங் கிரிட்டிக்கலா இருக்காங்க. இப்போ நம்ம பிளட் ப்ரெஷர் எடுக்கிறோம்னா ப்ரெஷர் கிடைக்கல, அந்த அளவு ஷாக்ல இருக்காங்க, இல்லை நாடி துடிப்பு ரொம்ப ரொம்ப ஃபீபிளா இருக்கு, அப்ப ரிஸ்க் எடுக்க வேண்டாம், ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவோம். ஆர் சுயநினைவு ரொம்ப மங்கி இருக்கு, நம்ம எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அவங்கள எழுப்ப முடியல. ஸோ அப்ப நம்மளுக்கு டயக்னோசிஸ் வேணும், உள்ள ரத்தம் கசிஞ்சிருக்கா இல்லை உள்ள ஸ்ட்ரோக் ஆயிருக்கா, அது தெரியாம வீட்டில் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது. ஸோ அதுவுமே ஆனா அவங்களுடைய கன்கரன்ஸோட தான் ஷிஃப்ட் பண்ணுவோம்.
அப்பவும் சிலர் வேண்டாம் டாக்டர் இவங்க வந்து சொல்லியிருக்காங்க வீட்ல தான் பண்ணணும் அப்படின்னா அகைன் வீட்ல அவங்களுக்கு என்ன பண்ண முடியுமோ அதாவது டியூப் ஃபீடிங் பண்ணுவோம். எல்லாமே இன்டெஃபினிட்டா இல்ல ஒரு டைம் வரைக்கும் ட்ரை பண்ணுவோம் ஸோ தட் அவங்க வந்து ரிகவர் ஆகுறாங்களா அப்படின்னு. ரிகவர் ஆகலைன்னா திரும்ப அவங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் கொடுப்போம். இதே மாதிரி நம்ம கண்டினியூ பண்ணணுமா இல்ல நிறுத்திக்கலாமா. ஸோ இந்த மாதிரி அவங்கள வச்சு பேஷண்ட் உடைய கண்டிஷன் பொறுத்து அவங்க ரிகவர் ஆகுறாங்களா இல்லையா அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் வேறுபட்ட ட்ரீட்மெண்ட் தருவோம். யாருக்கு பிசியோதெரப்பி தரணும், யாருக்கு தர வேண்டாம், சிலருக்கு தர வேண்டாம் இப்ப வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் வந்து அவங்க ஸ்டெபிலிட்டி பார்த்து இந்த மாதிரி ஈச் பர்சன் தனியா அவங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி வீட்லயே கொடுத்துருவோம். அதே மாதிரி இப்போ வயசானவங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்து அந்த ஹார்ட் அட்டாக்ல இருந்து மீண்டு வந்துட்டாங்க, பட் ஹார்ட் ரேட் அந்த ஹார்ட் பீட் வந்து 20% தான் இருக்கு, 30% தான் இருக்குன்னா அது ப்ராப்ளமேட்டிக்கான ஒரு விஷயமா டாக்டர், இல்ல அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையா? இது வந்து வயசுல சின்னவங்களுக்கு ரொம்ப ப்ராப்ளம். ஏன்னு கேட்டா அவங்க வந்து நிறைய ஆக்டிவிட்டிஸ் செய்யணும், அவங்க இன்னும் ஃபங்க்ஷனலா இண்டிபெண்டா இருப்பாங்க. பட் முதியோர் வந்து அப்படி இருக்க மாட்டாங்க. ஆல்ரெடி அவங்களுக்கு இந்த முட்டு ப்ராப்ளம் இருக்கும், இல்ல வயசுனாலே நான் சொன்னேன் இல்லையா அந்த தசைகள்லாம் வந்து நிறைய இது இழந்துருவாங்க. அதனால அவங்க வந்து நடக்கிறதே ஸ்லோ ஆயிடும். இது தவிர நரம்பு தளர்ச்சி, மசில் இம்பேலன்ஸ், இதனால அவங்க வாக்கிங்கே ஸ்லோ ஆகும். இது தவிர பார்க்கின்சன்ஸ், டிமென்ஷியா, ஸோ இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் வரும்போது அவங்க நடக்கிறதே ரொம்ப ரொம்ப ஸ்லோ ஆயிடும். நடக்கிறதே ஸ்லோன்றப்ப நம்ம வீடை விட்டு வெளியில போய் வாக்கிங்கோ இல்ல ஜாகிங்கோ அதெல்லாம் நம்ம யோசிக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி ஆல்ரெடி ஆக்டிவிட்டி ரெஸ்ட்ரிக்ட் ஆனவங்களுக்கு இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த நீங்க சொல்ற அந்த ரத்தம் பம்பிங் கெப்பாசிட்டி அது வந்து இவ்வளவுதான் இருக்குன்னு சொல்லுவாங்க. நீங்க சொல்றபடி 30%. அது வந்து நார்மலா உங்களுக்கும் எனக்கும் ரொம்ப பாதிச்சிரும். ஸோ நம்மளால நார்மல் லைஃப் வந்து வாழவே முடியாது. பட் அவங்களுக்கு வந்து அவங்க நடக்கிறதுக்கு, பாத்ரூம் போயிட்டு வர்றதுக்கு, அதுக்கெல்லாம் கரெக்டா சப்போர்ட் பண்ணும். ஸோ அவங்க அந்த மாதிரி ஒரு இது வச்சே கூட பல வருஷம் அந்த ஸ்லோடா அவங்க வேலை செய்யும் போது கேரி ஆன் ஆகும். ஸோ 20-30% இருந்தாலுமே பயப்படுற மாதிரி ஒரு விஷயமும் இல்லை. நிறைய பேரு நான் பார்க்கும்போது வீட்டில் அவங்களுக்கு 20-30% தான் இருக்கும். ஏன்னா முன்னாடியே 3 ஹார்ட் அட்டாக் கூட ஆயிருக்கும், 2 வாட்டி ஆன்ஜியோ பிளாஸ்டி பண்ணியிருப்பாங்க, ஸ்டென்டிங், இல்லை பைபாஸே பண்ணியிருப்பாங்க ஒரு வாட்டி, அதுக்கப்புறம் பிளாஸ்டி. ஸோ இந்த மாதிரி நிறைய வாட்டி இன்டர்வென்ஷன்ஸ் பண்ணி தான் வந்திருப்பாங்க. பண்ணிட்டு தான் இந்த ஏஜ்ல இப்படி இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அது வந்து பெரிய ப்ராப்ளமா இருக்காது. ஏன்னா வேற ப்ராப்ளம்ஸ் இருக்கு ஆல்ரெடி. ஸோ அதனால அவங்க நடக்கிறதே வந்து ரொம்ப மெதுவாக தான் இருக்கும். பட் இப்படி ஹார்ட் அட்டாக் வந்த வயசானவங்க கொஞ்சம் 20-30% தான் அவங்களோட ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆகுறவங்களுக்கு அவங்களுக்கு ஸ்பெஷலா நம்ம அட்வைஸ் கொடுப்போம். ஸோ எப்படின்னா தண்ணி அளவு வந்து அவங்க தாராளமா குடிக்க முடியாது. ஸோ அந்த ஹார்ட் ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற மாதிரி, ஏன்னா நம்ம என்ன தண்ணி குடிச்சாலும் ஹார்ட் தான் வந்து அதை பம்ப் பண்ணணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அளவு வந்து நம்ம ஒரு குறிச்சிட்டு கொடுத்துருவோம் இந்த அளவுக்குள்ளன்னு. அது போதுமானதா இல்லையாங்கிறது டெஸ்ட்டும் எடுத்து பார்த்துருவோம். ஏன்னா எல்லா வாட்டரும் கடைசியா வந்து நம்மளுடைய சிறுநீர் அதுதான் வந்து ஃபில்டர் பண்ணுது. ஸோ அதனுடைய ஃபங்க்ஷனையும் இதனுடைய ஃபங்க்ஷனும் மேட்ச் ஆகுதா, அந்த டிஃபரன்ஸ் எல்லாம் நம்ம மெடிசன்ல இது பண்ணிக்கலாம், ஹெல்ப் பண்ணலாம். ஸோ அது பண்ணுவோம். உப்பு வந்து அளவு, ஸோ யூஸ்வலாவே உப்பு அளவு ஒருத்தர் எவ்வளோ எடுக்கணும்னா முதியோர்ல 5 கிராம்ஸ் தான் ஒரு நாளைக்கு. ஸோ இதே வந்து இந்த மாதிரி ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கும்போது ரொம்பவே நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணுவோம், இந்த 5 கிராம்ஸ்குள்ள வச்சுக்கோங்க. அப்படின்னா ஊறுகாய் வேண்டாம், அப்பளம் வேண்டாம், எக்ஸ்ட்ரா சால்டட் ஸ்நாக்ஸ் இருக்கும், பேக்கரியில வாங்குறது, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ சாப்பாடு, அதுக்கப்புறம் தண்ணீர் அளவு, இது ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணிட்டா அந்த ஒரு ஹார்ட்டோடைய ஃபங்க்ஷனோட நல்லபடியாவே இருக்க முடியும். பட் அப்படி இருக்கிறவங்க மேஜரா இந்த மாதிரி அட்டாக் வந்தவங்களா சாலிட்ஸ் வந்து அவாய்ட் பண்றாங்களே டாக்டர்? சாலிட்ஸ் வேண்டாம்னு சொல்லிட்டு சாலிட்ஸ் அவாய்ட் பண்றதுக்கு இது ஒரே காரணம்னு சொல்ல முடியாது. எல்லா முதியோருக்குமே அந்த ருசி குறைஞ்சிரும், இன்னொன்னு பசியும் குறைஞ்சிரும். ரொம்ப வயசுல பெரியவங்களை பாத்தீங்கன்னா ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா மறுபடியும் இந்த தசை, அவங்களுடைய மெட்டபாலிசமே குறைய ஆரம்பிக்குது, டேஸ்ட் சென்சேஷன் குறைஞ்சிரும். இது தவிர யூஸ்வலா வேற அந்த ஏற்கனவே இருக்கிற டயபெட்டிஸோ ப்ரெஷரோ இதனாலயுமே அவங்க டேஸ்ட், அப்புறம் நிறைய சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ இதனாலயும் டேஸ்ட் சென்சேஷன் குறையும். ஸோ வயசாகும் போதே டேஸ்ட் குறையும். இந்த மாதிரி எல்லா ஃபேக்டர்ஸும் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் குறையும். டேஸ்ட் குறையும் போது நம்மளே என்ன பண்ணுவோம், சாலிடா என்ஜாய் பண்ண முடியாது. அப்ப ஈஸியா இருக்கும் லிக்விட்ஸ்,
ஸோ அதனால லிக்விட்ஸ் எடுக்க ஆரம்பிப்பாங்க. ஓகே. இப்ப நீங்க சொன்ன மாதிரி வந்து வயசாயிடுச்சு அப்படின்னா வந்து அவங்க வந்து ஃபுட்ட குறைக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி வந்து அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தூக்கம் அப்படின்றதும் குறைஞ்சுட்டே இருக்கு இல்லையா டாக்டர்? ஆமா அதுக்கு என்ன காரணம் டாக்டர்? ஆமா. அது யூஷுவலாவே எல்லா வயசுல பெருசாகும்போது நம்மளுடைய நைட்ல தூக்கம் வந்து குறைஞ்சிட்டே வரும். அதே மாதிரி தூக்க பேட்டர்ன், அந்த சிர்கேடியன் ரிதம், அதுவுமே பாத்தீங்கன்னா அந்த மறதி ப்ராப்ளம், மறதி வியாதி ஆகும்போது, டிமென்ஷியா வரும்போது அதுவும் ஃபுல்லா மாறிடும். அதாவது நைட்ல எல்லாம் ஃபுல்லா நல்லா முழிப்பா விழிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து காஃபி கொடுங்க, நான் குளிக்கணும் இந்த மாதிரி பண்ணிட்டு. ஆனா பகல்ல வந்து நல்லா பேபி மாதிரி தூங்குவாங்க. ஸோ இதுவும் நடக்கும். அண்ட் நீங்க சொல்றபடி அந்த தூக்க அளவு, அந்த ஹவர்ஸ் எவ்வளவு நல்லா தூங்குறாங்க, டீப் ஸ்லீப், அது குறைஞ்சிட்டே தான் வரும். இது வந்து நார்மல் சேஞ்ச். ஸோ இதுக்கு மெடிசன்ஸ் கொடுத்தா பின்ன அது பக்க விளைவு இருக்கும். ஏன்னா மெடிசன்னால தூக்கத்திலே நடக்க ஆரம்பிச்சாங்கன்னா விழுவாங்க. விழுறது தவிர்க்கணும் எப்பவுமே. ஏன்னா விழுந்தா ஒண்ணு ஃப்ராக்சர்ஸ், ஸோ பெரிய எலும்புகள் வந்து ஃப்ராக்சர் ஆனா நேரா அதுக்கு ஆப்ரேஷனுக்கு ஹாஸ்பிட்டலைஸ் தான் பண்ணணும். அது சிம்பிள் விஷயம் இல்லை. ஏன்னா அதுக்கு வந்து திரும்ப இதுக்குன்னு அட்மிஷன் ஆகும்போது வேற வேற பிரச்சனைகள், திடீர்னு நிமோனியா வரும், திடீர்னு அந்நேரம் ஒரு ஹார்ட் ஃபெயிலியர் வரும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் அவாய்ட் பண்ணணும், வீட்டில் விழவே கூடாது. ஓகே. இப்ப நிறைய பேர் வந்து தூக்கத்துக்காக வந்து ஸ்லீப்பிங் பில்லாம் எடுத்துக்கிறாங்க இல்லையா டாக்டர்? ஸ்லீப்பிங் பில் ஒருத்தவங்க சின்ன வயசுலயே எடுத்துட்டே இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து அதுக்கு வந்து டாலரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நான் ஃபர்ஸ்ட் இன்னைக்கு தான் ஒரு மாத்திரை, தூக்க மாத்திரை போடுறேன்னா எனக்கு அப்படியே ரொம்ப ரொம்ப எஃபெக்ட் வந்து ஜாஸ்தி இருக்கும். ஸோ தூங்கிக்கிட்டே இருப்பேன். மீனிங் இப்ப 4 ஹவர் தூக்கம் வர்றதுக்கு எல்லாம் மாத்திரை இருக்கு. அது பாத்தீங்கன்னா எனக்கே 8 ஹவர் தூக்கம் வரும் முதல் நாள். 2வது நாள் குறையும், 3வது நாள், 4வது நாள், 5வது நாள், ஒரு வாரம் கழிச்சு டாலரன்ஸ். அப்படின்னா அதே மாத்திரை போடும்போது எனக்கு அந்த அளவுலாம் தூக்கம் வராது, என்னால நல்லாவே வேலை பார்க்க முடியும். அதனால எப்பவுமே நம்ம இந்த ஒரு அட்வைஸ் கொடுத்துருவோம், ஒரு வாரம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு. இது வந்து சின்ன வயசுல உள்ளவங்களுக்கு. முதியோருக்கு வந்து எப்பவுமே இந்த மாதிரியான மெடிசின்ஸ் அதனுடைய பக்க விளைவு ஜாஸ்தி. எப்போ போட்டாலும் அவங்களுக்கு மனசுல வந்து டெஃபினட்டா ரொம்ப கன்ஃபியூஷன் ஆயிடும், ரொம்ப இம்பேலன்ஸ் ஆகும். ஸோ விழுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய. அதனால நம்ம யூஸ்வலா டிஸ்கரேஜ் பண்ணுவோம். அப்படியே அவங்க ஆல்ரெடி எடுத்துட்டே இருக்காங்கன்னா டோசேஜ் எல்லாம் குறைப்போம். அந்த ஃபுல் டோசேஜ் எப்படி இளமையில எடுத்துட்டு இருந்தாங்க அதெல்லாம் கொடுக்க மாட்டோம், நல்லாவே குறைச்சிருவோம். இப்போ முதியோருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு மென்டல் சப்போர்ட்டும் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு பயம் வந்துடும் அவங்களுக்கு, ஏதாச்சும் நம்ம காயிடுவோமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு டென்ஷனும் அவங்களுக்கு இருக்கும். ஸோ மென்டல் சப்போர்ட் எவ்வளோ முக்கியம், அண்ட் நீங்கள் எப்படி கொடுப்பீங்க அதை? நீங்க சொல்ற மாதிரி எக்ஸாமினேஷன்லேயே வீட்டுக்கு போகும்போது நாங்க 4 வகையா பிரிச்சுக்குவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன், எல்லா டாக்டர்ஸும் பண்றதுதான். 2வது வந்து மென்டல் ஹெல்த். ஸோ அவங்க வந்து எப்படி இமோஷனல் சப்போர்ட் எப்படி இருக்கு அவங்களுக்கு, இமோஷனல் வெல்பீயிங், அவங்க எப்படி அவங்களுடைய மன அழுத்தம் இருக்கா, இல்ல மனசுல வந்து பதட்டம் இருக்கா, அதெல்லாம் நாங்க கேட்டு தெரிஞ்சுக்குவோம். அதே மாதிரி அவங்களுடைய இதுலயும் பாத்தீங்கன்னா மறதி, ஸோ நினைவு இருக்கா, இல்ல அடிக்கடி மறந்துட்டு அந்த மறதி வந்து எந்த அளவுல அவங்கள பாதிக்குது நாளுக்கு நாள் அவங்க செய்யற வேலைகள்ல. ஸோ அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் சர்க்கிள் இன்னும் இருக்கா, பேசுறாங்களா, ஃபோன் பண்ணி பேச முடியுதா, ஃபோன் நம்பர்லாம் தெரியுதா, எங்க இருக்கு, எப்படி ஃபோன் போடணும் அந்த ஞாபகம் இருக்கா. இதே மாதிரி அவங்களுடைய பணம், ஸோ அவங்களால மேனேஜ் பண்ண முடியுதா, பேங்க் அக்கௌண்ட் எல்லாம் போக முடியுதா. ஸோ இதெல்லாமே அசஸ் பண்ணுவோம். இதெல்லாமே ஆல்வேஸ் நாங்க கேட்போம். ஏன்னா அப்பதான் வந்து அது வந்து என்ன சொல்றது, எடுத்து கொண்டு வர முடியும், இந்த மாதிரி உங்களுக்கு மறதி இருக்கு அப்படிங்கிறது. ஸோ இந்த ஒரு மென்டல் ஹெல்த் வந்து எல்லா முதியோருக்கும் டீட்டெயில்டா பார்த்துருவோம். பார்த்துட்டு அது ஒரு டைம் பார்க்கறத விட நாங்க ஒவ்வொரு வாட்டி போகும்போது ஒவ்வொரு வாட்டி திரும்ப திரும்ப அதே கேள்விகள் கேட்போம். ஸோ அது யூஸ்வலா எங்கள்கிட்ட வந்து அந்த மார்க் கொடுப்போம். ஸோ அந்த மார்க் எவ்வளோ கூடுதா குறையுதுன்னா இட்ஸ் பேடு. ஸோ அப்போ நம்ம மெடிகேஷன் ஆரம்பிப்போம். கூடுது இல்ல அதே லெவல்ல இருக்குன்னா வெயிட் பண்ணுவோம். ஓகே டாக்டர், இப்போ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து முட்டி வலியும் கண்ணும் வந்துட்டு அடிக்கடி பிரச்சனை கொடுக்கும் முதியவர்களுக்கு அப்படின்னு சொன்னீங்க. இப்போ வந்து பார்வை குறைபாடு ஏற்பட்டுருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஹாஸ்பிட்டல் போய் தான் ஆகணும். அப்படின்றப்போ நிறைய முதியோர்கள் வந்து ஹாஸ்பிட்டலே வரமாட்டேன்னு அடம் பிடிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்லாம் கொடுப்பீங்க? இது வந்து என்னுடைய பேஷண்ட்ஸ்க்கே நிறைய பேருக்கு பார்க்கும்போது, வீட்டுல பார்க்கும்போது அப்படியே வெள்ளையா இருக்கும், சுத்தமா அவங்களுக்கு பார்வையே இருக்காது. அப்ப என்ன ஆகும்னா அவங்க ஜென்ரல் பாடி கண்டிஷன் ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கும்.
என்னன்னா ஃபுல்லா அவங்களுக்கு லங்ஸ் 2 நுரையீரலும் பழுதாகி நிறைய வியாதிகள் வந்திருக்கும். முன்னாடி டிபினால பழுதாயிருக்கும், இல்லைன்னா ஸ்மோக்கிங்னால என்னன்னா லங் கேன்சர். ஸோ இந்த மாதிரியான நிறைய ப்ராப்ளம்ஸ் லங்ல, அப்படி இல்லைன்னா ஹார்ட்ல, அதாவது ஏதோ ஒரு காரணம். ஆனா அவங்கனால சுத்தமா நடக்கவே முடியாது. ஸோ பெட்லேயே தான் இருப்பாங்க, பெட்லேயே தான் கேர் கொடுக்குற மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்லாம் யூஸ்வலா ஒயிட்டா இருக்கும் இங்க பார்க்கும்போது. அப்ப நம்ம என்னதான் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் யாருக்குமே அவங்க வீட்டில் வந்து வெளியில கூட்டிட்டு போய் இதுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. என்ன ஆக்சுவலா சேட், ரொம்ப வேதனையா தான் இருக்கும். ஏன்னா தெரிஞ்சே அவங்க வந்து அப்படியே பிளைண்ட் ஆகுறாங்க. ஸோ நீங்க சொல்றதுக்கு ஈஸி ஆன்சர் இல்லை, ஈஸி ட்ரீட்மெண்ட்டும் இல்லை. ட்ராப்ஸ் போட்டு விஷன் சரியாயிடும் அப்படி கிடையாது. பொறைனா அந்த பொறைக்கு ஆப்ரேஷன் பண்ணணும். அதுக்கு அவசியம் வெளியே தான் போகணும் ஹாஸ்பிட்டலுக்கு. இப்ப வந்து பொறைக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா லோக்கல் டிராப்ஸ் போட்டுட்டு ஆப்ரேட் பண்ணிடுவாங்க. ஸோ யாரெல்லாம் போக முடியுமோ போய் பண்ணிக்கலாம். போக முடியாதவங்களுக்கு அகைன் வீட்ல சப்போர்ட் சிஸ்டம் தான் ஒழிய அதுக்கு டைரக்ட் ட்ரீட்மெண்ட் வீட்ல கொடுக்கவே முடியாது. ஓகே. அதே மாதிரி இந்த வயசானவங்களுக்குலாம் பிரச்சனை வந்தா வீட்ல ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது வந்து காஸ்ட் எஃபெக்டிவா இல்ல ஹாஸ்பிட்டல் போது காஸ்ட் எஃபெக்டிவா? அதே மாதிரி வீட்லயே அப்படி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்கன்னா ஐசியூ செட்டப்லாம் வீட்லயே பண்ண முடியுமா? ஏன்னா ஹாஸ்பிட்டல் போகும்போது பர் டே சார்ஜஸ் வந்து டெஃபினட்டா ஒரு லெவல் வரும். பட் வீட்ல வந்து ஒரே டாக்டர் தான், ஒரே இப்போ ஜீரியாட்ரிஷன்னா நாங்க மட்டும் தான் போவோம். இது தவிர பிசியோதெரபிஸ்ட் இல்ல செவிலியர் இவங்க தான் போவாங்க. அப்புறம் அந்த மெடிசனுடைய சார்ஜஸ். ஸோ சார்ஜஸ் வந்து ரொம்ப 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 குறைவா தான் இருக்கும். பட் இதே ஹாஸ்பிட்டல்ல பல மடங்கு அதிகமா தான் இருக்கும். எல்லா ஃபெசிலிட்டியும் வீட்ல எங்களால பண்ண முடியாது. நான் சொன்னபடி வென்டிலேட்டர், அப்புறம் இந்த ஒவ்வொரு நிமிஷத்துக்கு இந்த இருதய துடிப்பை கண்காணிக்கிறது, ரிதம் டிஸ்டர்பன்ஸ், எஸ்பெஷலி பேஷண்ட் வந்து கொஞ்சம் சிக்கா இருக்காங்க, கண் முழிக்க மாட்டாங்க, இல்ல சில நேரம் முழிக்கிறாங்க, இவங்களுக்கெல்லாம் அந்த இன்டென்சிவ் கேர், அந்த மாதிரி கேர் வீட்டில் கொடுக்க முடியாது. ஸோ இது வந்து சில டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. அதே மாதிரி முதியோர்களுக்கு வந்துட்டு இந்த பிசியோதெரபிஸ்டோடைய அந்த ஒர்க்லாம் எப்போ தேவைப்படும் டாக்டர்? முதியோருக்குன்னு இல்லை, இளமையிலே நான் சொன்னேன் இல்லையா, ஏன்னா வயசாகும் போது எல்லாமே அந்த ரிட்டையர்மெண்ட் அப்பதான் தெரியும், எல்லா மூட்டும் தேஞ்சிருக்கும், முதுகு எலும்புலாம் எல்லாமே தேஞ்சிருக்கும். ஸோ அந்த நிலைமை வரக்கூடாதுன்னா நம்ம வந்து சின்ன வயசுல முடிஞ்ச அளவு 30+ல நம்ம எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ எக்ஸசைஸ் வந்து முதியோர் இது வரைக்கும் பண்ணவே இல்லை அப்படின்னாலும் தப்பு இல்லை. எப்ப நம்ம ரியலைஸ் பண்றோம் 60 வயசு, ஓகே 70 வயசு, ஏஜ் வந்து பாரே கிடையாது. ஏன்னா ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர். நம்ம வந்து நினைக்கிறது தான். ஸோ நம்ம வந்து ஹார்ட்ல யங்கா ஃபீல் பண்றோம் அப்படின்னா இன்னைக்கே கூட எக்ஸசைஸ் பண்ணலாம், 70 வயசுல கூட பண்ணலாம். உங்களுக்கே தெரியும் நிறைய மேரத்தான் ரன்னர்ஸ் இருக்காங்க, நிறைய ஸ்விம்மர்ஸ் இருக்காங்க, எல்லாமே 70+ல எவரெஸ்ட் மவுண்டன் கிளைம் பண்றவங்க, அப்புறம் இந்த யூனோ லிஃப்டிங், அந்த ஹெவி வெயிட் லிஃப்டிங் சாம்பியன்ஸ் 70+. எனக்கு நேம் தெரியல, ஆனா நிறைய பேர் சாதிச்சுட்டே இருக்காங்க இப்ப கூட. கண்டிப்பா. அதே மாதிரி உடற்பயிற்சிக்கு ஏஜ் கிடையாது. எந்த ஏஜ் 70 இயர்ஸ்லயும் ஆரம்பிக்கலாம். அவங்களுக்கு எந்த மாதிரி பயிற்சி ஆரம்பிச்சா எப்படி அவங்க அதுல வந்து சக்சீட் பண்ணலாம், அதுக்கெல்லாம் பிளான் வந்து பிசியோதெரபிஸ்ட் கொடுப்பாங்க. முட்டி வலிக்கு இந்த மசில்ஸ், இந்த தசையெல்லாம் ஸ்ட்ரெங்தன் பண்றதுக்கு கொடுப்பாங்க. இப்ப எங்க ஒரு பேஷண்ட் வந்து ரொம்ப முட்டி வலி தான், அவங்களுக்கு முட்டி தேஞ்சிருச்சு, நடக்கும் போதே ரொம்ப அந்த ஒரு லிம்ப் அதோடதான் நடப்பாங்க. பட் அவங்களுக்கு பிசியோதெரப்பி கொடுத்துட்டு அவங்க 1 மந்த்லயே வந்து வலியெல்லாம் குறைஞ்சிட்டு வாக்கிங் ஓரளவு இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஒரு மாசத்துல இவ்வளவு இம்ப்ரூவ்மெண்ட்னா யோசிச்சு பாருங்க, 6 மந்த்ஸ்ல எவ்வளவு. ஸோ ஏஜ் நோ பார், டைம் நோ பார். எப்ப நம்ம நினைக்கிறோமோ அப்பவே ஆரம்பிக்கலாம். ஓகே. ஒவ்வொரு பிசியோதெரபி எக்ஸசைஸ்லும் நமக்கு பெனிஃபிட் இருக்கு. டாக்டர், ஹோம் கேர் பண்றாங்க இப்ப வயசானவங்கன்னா, ஹோம் கேர் பண்றதுனால என்னென்ன மாதிரியான சேலஞ்சஸ்லாம் இருக்கலாம்? நாங்க ஒரு கேர் பிளான் கொடுப்போம். இப்ப பேஷண்ட் வந்து முடியாம இருக்காங்க, ரொம்ப சிக்கா இருக்காங்க, எனி டைம் எப்படினாலும் போகலாம் அப்படின்றப்ப கேர் பிளான் கொடுத்துருவோம். எல்லா விளைவுகளும் என்ன சொல்றது ஞாபகம் வச்சு எல்லாத்துக்குமே இது வரக்கூடாது. இப்போ பெட் சோர் வராம இருக்கணும், வீட்டுல பார்க்கும்போது படுத்தே இருக்காங்க பேஷண்ட், அப்போ நம்ம ஏர் பெட் கொடுத்துருவோம். அதே மாதிரி கால்ல ரத்தம் அது வந்து கட்டிக்காம இருக்கணும். ஏன்னா அந்த ரத்தம் கட்டிக்குச்சுன்னா அதுல இருந்து நேரா லங்குக்கு போயிட்டு அதனால அரெஸ்ட் ஆயிடுவாங்க. ஸோ அதுக்கு வந்து அடிக்கடி அந்த காலை வந்து மூவ்மெண்ட்,
இன்னொன்று வந்து ஆன்டி கோஆகுலண்ட், அது வந்து பேஷண்ட்டோடைய கண்டிஷன் பார்த்துட்டு. ஸோ இந்த மாதிரி அது ப்ரிவென்ஷனுக்கும் வீட்டில் கொடுப்போம். படுத்தே இருக்கிறனால ஆஸ்பிரேஷன் நிமோனியா. ஸோ அவங்க வந்து முழுங்குற என்னவோ அது வந்து இயலாமையா இருக்கிறனால அது வந்து நுரையீரலுக்கு போயிட்டு அதனால நிமோனியா. இதெல்லாம் வந்து தவிர்க்கணும். ஸோ இது எல்லாத்துக்குமே அவங்க வந்து எப்படின்னா தூக்கி வச்சு கொடுக்கணும். சாப்பாடு உணவு கொடுத்துட்டு அட்லீஸ்ட் 1 hour அந்த மாதிரி தூக்கி வச்சே இருக்கணும். முடிஞ்ச அளவு தூக்கி வைங்க, கீழே கொண்டு வராங்க, ஃபுல் சுயநினைவு வர வரைக்கும். இந்த மாதிரி எல்லாம் கேர் கொடுப்போம். பட் சேலஞ்ச் அப்படின்னா அந்த திடீர்னு ஒரு ஹார்ட் பீட் வந்து மிஸ் ஆகுது, ஓகே, அந்த ரிதம் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பல்ஸ் பிபி குறையும். ஸோ யூஸ்வலாக ஹாஸ்பிட்டலில் இருந்தால் இது வந்து டாக்டர் அங்கேயே கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதனால ரொம்ப எளிமையாக அதை வந்து கரெக்ட் பண்ண முடியும். பட் ஹோம் கேர் அப்படின்னா நம்ம கொடுத்த கேர் பிளான் நர்ஸ் இருப்பாங்க. பட் அங்கே இந்த மாதிரி இந்த ரிதம் டிஸ்டர்பன்ஸ் எடுத்து காட்டுறதுக்கு அங்கே மானிட்டர்லாம் இருக்காது. நம்ம பக்கத்துலேயே பல்ஸ் செக் பண்ணிட்டு அடுத்து என்ன அப்படின்னும் நம்ம இருக்க மாட்டோம். ஸோ இந்த மாதிரி சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. பட் அட்வான்டேஜ் நிறைய என்னை கேட்டால் முதியோருக்கு. ஏன்னா அவங்களுக்கு அந்த மனக்குழப்பம் வராது. ஏன்னு கேட்டால் ஹாஸ்பிட்டல் ஒரு வயசானவங்களை நம்ம ஐசியூக்குள்ளே ஷிஃப்ட் பண்ணும்போது அவங்களுக்கு மனம் ரொம்ப குழப்பம் ஆகிடும். மனக்குழப்பம் அப்படிங்கிறது டெலீரியம். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த டெலீரியம் வந்து ரொம்ப ஒரு மோசமானது. அவங்கள படுத்த படுக்கையில் கொண்டு போட்டுடும். அவங்கள வந்து ஃபுல்லாக கான்ஃபிடென்ஸே இல்லாமல் ஆக்கிடும். இது என்ன புது இடம், யார் ஒன்றுமே புரியாது அவங்களுக்கு. ஸோ அவங்க சாப்பாடு எடுத்துக்க மாட்டாங்க, எதுக்குமே கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. நேற்று வரைக்கும் நார்மலாக நம்ம என்ன சொல்றது நல்லா பேசுறவங்க திடீர்னு வேற மாதிரி ஆயிடுவாங்க. ஸோ இவ்வளோ வந்து எல்லாம் அந்த டெலீரியம்னால. வீட்டில் நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கேர் கொடுக்கும்போது டெலீரியம் வர சான்சஸ் இருக்கு. ஆனால் சீக்கிரமா சரியாயிடும், குறைவா இருக்கும். ஏன்னா அது அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு இடம். எல்லாரும் அவங்களுக்கு கேர் கொடுக்குறவங்களை தவிர்த்து கூட இருக்கிற உறவினர்கள் எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க. ஸோ அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் அவங்களுக்கு எப்பவுமே இருக்கும். அதனால சீக்கிரம் ரிகவர் ஆயிடுவாங்க, சீக்கிரம் எழுந்து உட்கார முடியும், நடக்க முடியும். ஓ நைஸ். அதே மாதிரி டாக்டர் நிறைய முதியவர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுகர் பேஷண்ட் மாதிரி வந்து அடிக்கடி யூரின் பாஸ் பண்ணுறது அப்படின்றது இருக்கும். அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு கூட இருக்கும் இல்லையா? இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இந்த மாதிரி ப்ராப்ளம் எதனால வருது டாக்டர்? இது வந்து நம்ம இன்கான்டினன்ஸ் அப்படின்னா பிளாடர்ல நம்ம யூரினை வந்து ஹோல்ட் பண்ண முடியல, அப்படியே லீக் ஆகுது. ஸோ இது வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு. ஒன்று வந்து ஸ்ட்ரெஸ் இன்கான்டினன்ஸ். ஸ்ட்ரெஸ் அப்படின்னா நான் இருமும் போதோ இல்லை தும்மும் போதோ அது மாதிரி லேசா நான் ஸ்ட்ரெஸ் பண்றேன்ல, அந்த நேரம் வந்து அந்த யூரின் போற யூரித்ரா அதை சுத்தி ஸ்பிங்டர் வந்து கொஞ்சம் வீக்கா இருக்கு. இது ஏன் அப்படின்னா முன்னாடியே அந்த லேடிஸ் வந்து அவங்க வந்து நிறைய வாட்டி ப்ரெக்னன்சி ஆயிருக்கலாம். ஸோ நிறைய வாட்டி டெலிவரி ஆகும்போது அந்த பெல்விக் ஃப்ளோர் மசில் வீக்கா இருக்கும். இது ஒன்று. இது தவிர ஃபோர்செப்ஸ் ரொம்ப கடினமா அவங்க வந்து டெலிவரி கொடுத்துருக்கலாம். அப்போ ஃபோர்செப்ஸ் போட்டனால அந்த தசைகளை அழுத்துறது, இல்லைன்னா லேபர் அப்போ யூஸ்வலாக இந்த டெலிவரி இதனால தான், இல்லை நிறைய டெலிவரி இந்த 2 பிரச்சனைகள்னால தான் அந்த ஸ்பிங்டர் வந்து வீக் ஆகிடும், அப்போ லீக்கேஜ் ஆகும். ஸோ இதுக்கு என்ன பண்ணுவோம்னா நம்ம வந்து பெல்விக் ஃப்ளோர் எக்ஸசைஸ் சொல்லுவோம். ஸோ அதுவும் ஃபிசியோதெரபிஸ்ட் போயிட்டு சொல்லி தருவாங்க. ஓரளவு அது வந்து கண்ட்ரோல் பண்ணும். இப்போ சின்ன வயசுல அதுக்கு சர்ஜரியே பண்ணுவாங்க. பட் வயசாகும் போது அதுக்கு சர்ஜரி பண்ண மாட்டோம். அதுக்கு யூஸ்வலாக அகைன் மேனேஜ் பண்ணுறதுக்கு எப்படின்னா ஒரு பிளாடர் டேபிள், அதாவது எவ்ரி 2 மணி நேரம் ஒரு முறை அலாரம் மாதிரி வச்சுட்டு, இல்லை கூட இருக்கிற கேர் கிவர் வந்து இந்த மாதிரி ஞாபகப்படுத்துறது, இந்த மாதிரி யூரின் போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட் லீக்கேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்களே போயிட்டு வந்துடுவாங்க. இந்த மாதிரி பண்ணுவோம். இன்னொன்று வந்து இது நான் சொன்னது வந்து அந்த ஸ்பிங்டர். இன்னொன்னுல என்ன இருக்கும்னா அந்த பிளாடர் வந்து ஹோல்ட் பண்ண முடியாது. அது வந்து ஒரு மாதிரி எப்பவுமே இந்த மாதிரி இருக்கும், ஆக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா எனி டைம் வந்து இவ்வளோண்டு யூரின் வந்த உடனே இமீடியட்லி பாஸ் பண்ணிடுவாங்க. இதுக்கு மெடிகேஷன் இருக்கு. தேர்ட் வந்து அந்த பிளாடர் வந்து ஆக்டிவிட்டியே இல்லாமல் அப்படியே இருக்கும். ஸோ அப்போ பிளாடர் ஃபுல்லாக யூரின் ரொப்பிட்ட பிறகு அதுல இருந்து லீக்கேஜ் ஆகும். ஸோ இதுக்கு வந்து இது கண்ட்ராக்ட் பண்றதுக்கு அதுக்கு மெடிகேஷன் கொடுப்போம். இது எல்லாமே வீட்டில் பண்ணுவோம். ஏன்னா நீங்க சொன்னபடி இந்த காம்ப்ளிகேஷன் வந்து ஆல்மோஸ்ட் ஒவ்வொரு வயசான லேடிக்கும் இருக்கும். ஸோ நம்ம அதை பத்தி கேட்டுட்டு அதுக்கும் ட்ரீட்மெண்ட்டும் கொடுப்போம். வயசானவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் வராம தடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான வழிமுறைகள்லாம் இருக்கு டாக்டர்? ஓகே, பிரச்சனை வராம ஓரளவு தடுக்கலாம். எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து டயட். ஸோ நம்ம உணவு முறைகள் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கணும். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா டெய்லி வந்து இந்த முட்டை, ஒயிட், புரோட்டீன்
புரத சத்து. ஸோ அதுக்கு வந்து எக் ஒயிட், முட்டை வெள்ளை அது வந்து டெய்லி எடுத்துக்கலாம். இது தவிர பால் கால்சியத்துக்கு. ஸோ பால் வந்து காலையும் மாலையும் 2 வாட்டி 1 டம்ளர் குடிச்சுக்கலாம். இது தவிர பருப்பு வகைகள், எல்லா பருப்பு வகைகளும் நல்லது. ஸோ அப்புறம் சுண்டல் வகைகள், ஏன்னா இது எல்லாமே அந்த புரத சத்துக்கு. இது தவிர காய்கறிகள், கீரை வந்து மினரல்ஸ் இருக்கு, கால்சியம் இருக்கு. அரிசி அளவு குறைச்சிட்டு சிறுதானியங்கள் ஏன் அப்படின்னு கேட்டோம்னா அதுல வந்து அந்த மாவு சத்து கம்மியா தான் இருக்கும், புரத சத்து ஜாஸ்தி, கூட கால்சியம் இருக்கு, அயன் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம உணவு முறைகள்ல கொஞ்சம் நல்ல சாய்ஸஸ் எடுத்து அந்த மாதிரியே உட்கொண்டுட்டே வந்தோம்னா கட்டாயமா நம்ம முதுமை வரும்போது நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரென்த் அந்த எல்லாமே கொஞ்சம் பெட்டரா இருக்கும். கால்சியம், எலும்புகள் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ டயட் வந்து நம்பர் 1. 2வது வந்து அந்த உடற்பயிற்சி. ஸோ உடற்பயிற்சினா வெறுமனே வாக்கிங் கிடையாது, கொஞ்சம் எலும்பு தசை இது 2க்கும் ஸ்ட்ரென்த் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் சின்ன வெயிட்ஸ் வச்சுட்டு. ஸோ அதுதான் பிசியோதெரபிஸ்ட் சொல்லி தருவாங்க. கால் ஸ்ட்ரெங்தன் பண்றதுக்கு, அதுக்கப்புறம் வயிறுக்கு, முதுகு எலும்புக்கு, தென் ஷோல்டர் எல்லாத்துக்குமே, கைகளுக்கு வலுவாக்குறதுக்கு இந்த எக்ஸசைஸ், இந்த பயிற்சி முறையை நம்ம வந்து முறையா முதல்ல இருந்தே கொஞ்சம் வாரத்துல ஒரு 3 வாட்டி பண்ணா போதும். ஒவ்வொரு வாட்டி பண்ணும்போது ஒரு 45 நிமிஷமாவது பண்ணா நல்லது. இது தவிர 2 நாள் நம்ம வாக்கிங். ஸோ 2 வகையான பயிற்சி செய்யும் போது வாக்கிங்னால இருதயம் நல்லா இருக்கும், இருதய துடிப்பு நல்லா இருக்கும், ஹார்ட் அட்டாக் வர்றது கொஞ்சம் சிரமம். இந்த மாதிரி வெயிட்ஸ் தூக்குறனால தசையும் கீழே உள்ள எலும்பும் ரொம்ப ஸ்ட்ராங்கா வலுவா இருக்கும். அப்படின்றப்ப ஆஸ்டியோபோரோசிஸ், ஏன்னா நமக்கு வந்து ஒரு காலகட்டத்துல லேடிஸ்க்கு அது ரொம்ப முக்கியமான ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. அப்ப அதெல்லாம் வர்றது வந்து நல்லாவே குறைச்சிடலாம். இது தவிர அந்த பொதுவா வரக்கூடிய அந்த சுகரு, ப்ரெஷர் அந்த வியாதிகள் எல்லாம் எப்பவுமே டாக்டரை வந்து கரெக்டா பார்த்துட்டு இடையில வந்து டோஸ் அட்ஜஸ்ட் பண்ணி எப்பவுமே எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிட்டே இருந்தோம்னா முதுமையில வரும்போது நமக்கு எல்லாமே கொஞ்சம் எளிமையா இருக்கும். ஓகே டாக்டர், ரொம்ப அழகா ரொம்ப யூஸ்ஃபுல்லான நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. கண்டிப்பா பார்க்குற நேயர்கள் எல்லாருக்குமே இது வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேட்டிவான ஒரு இன்டர்வியூவா இருந்திருக்கும். தேங்க்யூ ஃபார் யோர் டைம் டாக்டர். நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.